ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் நீரஜ் சோப்ரா. நாளை இரவு நடைபெறும் போட்டியில் தங்கத்தை வெல்வாரா என எதிர்பார்ப்பு. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்த இந்தியா. வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் நாளை பல பரீட்சை. வன்முறையை தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைப்பு. இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் தேர்வு. வங்கதேசத்தில் இந்தியர்களின் நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. ஷேக் ஹசீனாவின் வேண்டுகோளை ஏற்றே அடைக்கலம் கொடுத்ததாகவும் நாடாளுமன்றத்தில் விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவும் மிதமான மழை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை பெய்தது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூர், அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மாயமான மீனவர் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல். 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் நாளை மறுதினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. கோவை கார் குண்டுவெடிப்பில் கைதான 4 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். IS அமைப்புக்கு ஆட்களை சேர்த்ததாக குற்றச்சாட்டு. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கனிமொழி தலைமையிலான குழுவினர் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் 20க்கும் மேற்பட்டோர் நிலங்களை முறைகேடாக பதிவு செய்ததாக புகார். சார் பதிவாளர் உட்பட 5 பேர் கைது. சாத்தான்குளம் அருகே சலூன் கடை உரிமையாளரை காரை ஏற்றி கொல்ல முயற்சி. பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியானது. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஒப்புக்கொண்ட படங்களில் நடிக்க வேண்டியுள்ளதால் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கவில்லை என விளக்கம். சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்குகளில் இறுதி விசாரணை நடைபெற்ற நிலையில் அமைச்சர்கள் தரப்பிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளில் இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளிக்க உள்ளார்.
வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியதால் அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் ஹசீனா இங்கிலாந்து செல்வதிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை. பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமர். கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் என கலவரக்காடாக காட்சியளிக்கிறது வங்கதேசம். போராட்டத்தின் எதிரொலியாக ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் அங்கு வன்முறை ஓயவில்லை. கலவரத்தில் திங்கட்கிழமை மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். ஜஸ்தூர் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் இதில் 24 பேர் எரித்துக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் தீ காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ வைத்து எரிக்கப்பட்ட நட்சத்திர ஹோட்டல் ஷேக் ஹசீனாவின் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த பரபரப்பிற்கு மத்தியில் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிபர் சகாபுதீன், ராணுவ அதிகாரிகள், கட்சித் தலைவர்கள், மாணவர் போராட்டக் குழுவினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இடைக்கால புதிய அரசை அமைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஹசீனா வேண்டுகோள் விடுத்ததாலேயே அவருக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டதாக மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். வங்கதேசத்தில் நிலைமை மோசமடைந்ததாலேயே ஹசீனாவின் விமானத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார். There are an estimated 19,000 Indian nationals there, of which about 9,000 are students. The bulk of the students, however, have already returned to India in the month of July. இதனிடையே இந்தியாவில் தஞ்சமடைந்த ஹசீனா இங்கிலாந்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிலும் சிக்கல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹசீனாவின் உறவினர் இங்கிலாந்தில் எம்பியாக உள்ளதாகவும் அதனால் அவர் அங்கே தஞ்சமடையலாம் எனவும் சொல்லப்பட்டது. ஆனால் நேரடியாக மட்டுமே புகலிடம் கேட்க முடியும் என கூறப்படுகிறது. இங்கிலாந்து அனுமதி மறுக்கும் பட்சத்தில் பின்லாந்து நாட்டில் ஹசீனா தஞ்சமடைய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஹசீனாவுக்கு பின்லாந்திலும் உறவினர்கள் உள்ளதால் அதற்கான முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநரான முகமது யூனுஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிபர் முகமது சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இடைக்கால அரசு விரைவில் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.